அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் பங்கு மார்க்கெட். நான் உங்கள் அருள். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. அதனால் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் நிஃப்டி கிட்டத்தட்ட 1800 புள்ளிகள் இறங்கியிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது, தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது, ஸ்டாக் ஆவரேஜ் செய்யலாமா வேணாமா என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 23,179 ஓப்பன் ஆகிட்டு 21,281 வரைக்கும் 21,884 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8.1% இறங்கியிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முடிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் 23,000 பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மார்க்கெட் 23,000 பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஒரு 1,400 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. 1,400 பாயிண்ட் டவுன் ஆனதுனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சா அப்படின்னா இல்லை, ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9% பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இன்னும் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வரலை. முழுமையாக யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, இல்லை நாளைக்கு காலையிலக்குள்ளே யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற முடிவுகள் வரலை அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தர் இறங்க ஆரம்பிக்கும். மார்க்கெட் ஃபர்தர் இறங்குச்சுன்னா இப்போ இருக்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போய் டவுன் ட்ரெண்டாக மாறுறதுக்காக அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 20-25% வரைக்கும் இறங்கியிருக்கு. பொதுத்துறை பங்குகள் எல்லாமே இறங்கியிருக்கு. இப்போ ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது உறுதியாகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வச்சுருக்கிற காசில் ஒரு 5 to 10% மட்டும் இப்போ ஆவரேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஏற்கனவே என்னோடய எல்லா வீடியோலையும் இந்த வாலட்டிலிட்டியில் ஹெட்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வெள்ளிக்கிழமை அட் த மணி ஷேடல் கொடுத்துருந்தேன். அது இன்றைக்கி நல்ல ஒரு 17,000 கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போது எலெக்ஷன் முடிவுகளில் பிஜேபி பெரும்பான்மை வரலை, 239 சீட் தான் வந்திருக்கு. பிஜேபியோட கூட்டணியோட சேர்த்து தான் 291 சீட்டு இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற டைமில் காமிக்குது. ஸோ நாளைக்குள்ளே ஒரு உறுதியான ஆட்சி அமையலை அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தர் இறங்க ஆரம்பிக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி அட் த மணி ஷேடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 இருக்குது ப்ரீமியம். அதாவது மேலேயும் அட் த மணிலேருந்து கரண்ட் மார்க்கெட்லேருந்து மேலே 1000 மூவ் ஆனாலும் ப்ரீமியம் மூவ் ஆகாது, கீழே 1000 மூவ் ஆனாலும் ப்ரீமியம் மூவ் ஆகாது. அந்தளவுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செல் பண்ணுறவங்க செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ் பங்கு மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம தேர்தல் பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி.